முக்கிய செய்திகள். இன்று காலை நீலாங்கரை கடற்கரை ஓரத்தில் வளர்ந்து வரும் சின்னத்திரை நடிகை மித்ராவின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து பிரேத பரிசோதனையில் மித்ரா கற்பழித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் தேவராஜ் தலைமையிலான குழு அமைத்து கொலையாளி யார் என்றும் அதற்கான காரணம் என்னவென்றும் விசாரித்து வருகின்றனர். சார் சார் எவ்வளவு தில் இருந்தா அருவாளை தூக்கி எண்ணெய போட வந்திருப்பேன். வலிக்குது சார். அடியே என் நாய உன்னை இன்னைக்கு சார் சார் உனக்கு இன்னைக்கு யாருன்னு சார் வேணாம் சார். கத்திய தூக்கி எண்ணெய போட வர வலிக்குது சார். சார் விட்டுருங்க சார். இருக்குடி உனக்கு சார் வலிக்குது சார். கேவலம் சினிமாவில் 5க்கும் 10க்கும் வாய்ப்பு கேட்டு மண்டி போட்டு சுத்துற நாய் என்னையே போட வரையா? இன்னைக்கு உன்னை உரிக்கிற ஊரில இருந்து ஊருக்கே தெரிஞ்சு தேவராஜ் யாரு? வேணாம் சார் வேணாம். பொட்ட ஏந்திரி மோவட வேண்டிய பொட்ட மண்டி போடுறே மண்டி போடுறே. பக்கத்துல வாடி மண்டி போட்ட பக்கத்துல வாடி. கேவல சினிமாவில் நடிக்க நாய் உனக்கு இவ்வளோ துணிச்சல் என் பொட்ட எண்ணீர போட வர. எந்திரே என் பொட்ட எந்திரி சின்ன சிரிக்கி எந்திரே எந்திரே எந்திரடி பொட்ட முடியல. என் நாய மண்டி போட்டு உட்காரடியாங்க. அங்க போய் மண்டி போடுறே பொட்ட நாய. இதெல்லாம் தப்பு சார். போடுறே அங்க போய். இதெல்லாம் தப்பு சார். சாப்பிட்டாடி சாப்பிட்டாடி மண்டி போடுறே. இல்லை ரொம்ப தப்பு சார். அப்படியே மண்டி போட்டு வாடி பக்கத்துல தின்றே. மண்டி போட்டு சாப்பிட்றே நாய. ஏ சாப்பிட்றேன் கோத்தா. பிலிம்ல நடிக்க வந்த நாய் தானே நீ? தின்றே. நீ இப்ப தின்னல உன்னை அறுத்து போட்டுருவேன். தின்றே. வண்டா மயிறு கத்திய தூக்கிட்டு என்ன போட நாய. போட்ட நீ பெரிய நடிகை தானே? நான் சொல்ல சொல்ல நீ நடிக்கிற. ஏண்டே இதெல்லாம் தப்பு சார். நான் சொல்றேன் நீ நடிக்கிற. ஆமா என்னமோ நீ பண்ணுவே மைமா மீமா என்ன தெரியாது? மசுரு பொட்ட நான் சொல்றேன் நீ நடிக்கிற. போடுறே
போடுறியா அதை? சார் வேணாம் சார். நடிகை தானே நீ? போடுறே. இத போட்டு நடிக்கிற. அப்படி இல்ல உன்னை துண்டு துண்டு அறுத்து கடல்ல போட்டுருவேன். சொல்லறது செய்ய. வேணாம் சார். இதெல்லாம் தப்பு சார். இந்த நவர சேர் இருக்குல்ல, அத செய்டி. கத்தி கத்தி தொண்டையெல்லாம் வெறிக்குது. அமைதி. நன்றி. ஏ நிப்பாட்ரே. இப்போ சிரிப்பு. ஏ போதண்டி சிரிச்சதே, நிப்பாட்ரே. இப்ப ஆச்சரியம். ஏ நிறுத்தடி. இப்போ காதல் லா. நல்லாதான் நடிக்கிற. போதும். சரி, இப்போ கருணை. போதும் போதும். கருணை வலியுது. இப்போ பயம். இப்ப அருவருப்பு. ஏ நிறுத்துறே. இப்போ வீரம். ஏ நல்லா தாண்டி உங்க அப்பா பேர் வச்சிருக்கான், கமல் லீ. நல்லா தாண்டி நடிக்கிற. இருந்தாலும் உன்னை அறுக்காம இன்னைக்கு விட மாட்டேன். சேதா. அப்பா யாரையா ஃபோன்ல? ஹலோ சார். சொல்லியா எழுமல? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். யோ இரியா, ஒன்றுக்கு முட்டிட்டு வருது. சப்பா இப்போ சொல்லியா எழுமல? சார் என்னதான் உன் பிரச்சனை? நீங்கள் அன்றைக்கி அடிச்சு அக்யூஸ்டு செத்துட்டா சார். கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் விஷயம் போயிடுச்சு. யோ டெய்லி 100 பேர்த்த அடிச்சிட்டு இருக்கேன். ஏன் இப்போ கூட ஒரு நாய் அடி வாங்கிட்டு இருக்கு. இதில் யாரையா சத்தா? 2 நாளைக்கு முன்னாடி அந்த ப்ராஸ்டியூட் இஷ்யூவில் ஒரு திருநங்கையை யோ போட்டு கமலி. என்னையா சொல்கிற? அவள் தான் சார். அவுட் ஹவுஸ்ல இருக்கிற என் வீட்டுக்கு என்ன போட வந்தாயா? சார். அவளை அடி அடி அடிச்சுட்டு இப்பதான் வெளுத்துட்டு இருக்கேன். நீங்கள் அடிச்சு போட்டு அன்றைக்கி அவள் செத்துட்டா சார். இன்னைக்கு இரியா எழுமல, கூப்பிடுறேன். கமலி, அம்மா, கமலி எங்கம்மா இருக்க? கமலி, அம்மா கமலி, அம்மா கமலி, சத்தியமா அடிக்கிறமா? உனக்கு சான்ஸ் வாங்கி தரேன் கமலி. ஐயோ கமலிமா, எங்கம்மா இருக்க? கமலி, கமலி எங்கம்மா இருக்க? கமலி, ஏம்மா கமலி? ஐயோ ஐயோ கமலி, இங்கே விழிச்சிட்டு இருக்கியா கமலி? அம்மா கமலி வெளியம்மா. அம்மா எங்கம்மா இருக்க? அம்மா சாடிக்க மாட்டேம்மா. கமலி செத்த எனக்கு எப்படி சான்ஸ் தருவா தேவராஜ்? ஏன்டா பயப்படுற? ஏன் பயப்படுற?
செத்தவலாம் பேயா மட்டும் வர மாட்டான்டா. ஏண்டா உன் சுய ஆசைக்காக ஷூட்டிங் முடிஞ்சு கேபுக்காக வெயிட் பண்ண ஒரு பொண்ணை கீழ கொண்டுட்டியடா. அதை கேட்க வந்த என்னையும் நாய் மாதிரி அடிச்சு கொண்டடா. ஏண்டா உன்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் சினிமாவில் வந்த பொண்ணா ப்ராஸ்டியூட்டாடா? ப்ராஸ்டியூட்டாடா நாயே. நீ மட்டும் இல்லடா, அவ இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரி அதே மாதிரிதான். அவ கூட படுத்தா மட்டும் தான்டா சான்ஸ், இல்லடா சான்ஸும் இல்லை. எத்தனை பேரடா கொள்ளுவீங்க? எச்ச பாடுகளா. சினிமாக்காரி தானே கமலி, சீஃப் மினிஸ்டர் இல்லையே. என்ன ஏண்டா சிஎம் இல்லையா? ஏண்டா ஒரு பொண்ணு ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு அடிச்சா ப்ரௌட் மூமெண்ட், டாக்டர் ஆனா ப்ரௌட் மூமெண்ட், சயின்டிஸ்ட் ஆனா ப்ரௌட் மூமெண்ட். ஏண்டா அதுவே அவ ஆக்ட்ரஸ்னா ப்ராஸ்டியூட்டா. ஏண்டா 8 ரசத்துல நடிக்க சொன்னல, 9ஆவதா ஒரு ரசம் இருக்கு, ரௌத்திரம். நீலாங்கரை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் தேவராஜ் நேற்று இரவு அவரது வீட்டில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலைக்கான காரணத்தையும் கொலையாளி யார் என்பதையும் போலீசார் தேடி வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட இன்ஸ்பெக்டர் தேவராஜ் ஒரு வாரத்திற்கு முன் வளர்ந்து வரும் நடிகை மித்ரா கொலை வழக்கில் விசாரித்து வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.